தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த ஆகஸ்ட் மாதத்தை தேமுதிக தொண்டர்கள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி மக்களுக்காக மக்கள் பணி என்ற மகத்தான திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டின் 32 மாவட்டங்களிலும் 32 நாட்கள் என சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழங்கி வருகிறார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்திலும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேனி மாவட்டத்திலும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்திலும், ஆகஸ்ட் 4ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தலா 20 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் இந்த 4 மாவட்டங்களில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளின் சிறப்பு தொகுப்பு காண்போம். நதி போல எழுந்தான் மலை போல நடந்தான் நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசிருக்கும் என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும். அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும். அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போக விளைஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 1 கேப்டன் விஜயகாந்த் கால் பதித்த இடம் திண்டுக்கல். இங்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் SRK பாலசுப்ரமணியம் ஆகியோர் தலைமையில் மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் செய்யப்பட்டன. திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பாக புரட்சிகலைஞர் ஆணைப்படி மக்களுக்காக மக்கள் பணியை செவ்வன செய்திட திண்டுக்கல் அரசு ஆஸ்பத்திரியில் மக்களுக்காக மக்கள் பணி ஆஸ்பத்திரியை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நோயாளிகளுக்கு பிரெட், பால், பழம் ஆகியவற்றை புரட்சிகலைஞர் மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்துக்காக அரசு முனை திண்டுக்கல் அரசு முனை அனைத்து சுத்தப்படுத்தப்பட்டு அதிலே சுமதூக்கும் தொழிலாளருக்கு 1500 பணியிடுவார் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாலையில் திண்டுக்கல்லில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு விருந்தினராக தேமுதிக மாநில துணை செயலாளர் AR இளங்கோவன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய கேப்டன் அதிமுக அரசின் அவலங்களை பட்டியலிட்டார். போட வேண்டிய எவ்வளவோ கோடி கணக்கில் நீங்க அங்கிருந்து அறிக்கை சொல்றீங்களே, என்ன வந்துட போது? இந்த குடிதண்ணில சாக்கடை தண்ணி கிடக்குது. மதுரையில மேயர் சைத துரைசாமி சொல்றாரு, என்ன சொல்றார்? கால்ராவா அப்படின்னு வாந்தி பேர். வாந்தி பேர் என்ன கால்ரா? அதை சொல்லியானா சொல்லமா? ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல அவர் இதுல காலரா அப்படின்னு வரணும் போல இருக்கு. டாக்டர் கழுத்துல நான் திருடனுங்க மாதிரி தொங்க விட்டாதான் அவர் கால்ரா நம்புவார் போல. இதுல வேற ஒரு பத்திரிகையில சொல்லிட்டாங்க, சிங்கப்பூர்ல அவர் சொந்த பணத்துல போன மேயர்னா சொந்த பணத்துல போவார். எத்தனை பேர் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அரசாங்க பணத்துல இப்ப மாத்திரம் என்னமோ ஒரு டிக்கெட் போன பெருசா எழுதுறீங்க. அரசாங்க பணம் வீணாகுது. எத்தனை போலீஸ் அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு இங்கிருந்து திண்டுக்கல்லையும் தேனியிலையும் பாத்தீங்கன்னா எல்லாம் நகை எடுத்துட்டு போறான். எங்க பார்த்தாலும் கொலையும் இருக்கணும். என்ன சட்டம் ஒழுங்கு? நான் சொன்ன விஜயகாந்த் சொல்றான்னா இன்னைக்கு வந்து ஒரு SP வீட்டுல ரைடு. நீங்க அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? ஜாய் அலுகாசன் திருப்பூர்ல கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் காணும். இதுவரைக்கும் கண்டுபிடிச்சாங்க. திண்டுக்கல்ல இருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ண திருச்சி
போன ஆட்சியில நேரு மந்திரி தான். நேருவோட தம்பி ராமஜெயம் கொலைகேசி இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களா? யாராவது துப்பு தொலைங்கண்ணா? யாரு செய்யட்டும். இதை விட இவங்க ஆட்சியில ஒன்னொன்னு சொல்லுகிறேன், பிரஸ் மீட்ல கூட சொல்ல, யாருமே வாக்கிங் போ நடைபயணம் போய் பயப்படுறாங்க, வெட்டி போடுவாங்க, குத்தி போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடக்குது. காலையில யாராவது வாக்கிங் போனா வெட்டி போடுறாங்க, குத்தி போடுறாங்க, போகிற இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை பார்த்திருக்கீங்களா? இவங்க போய் உட்காந்து, ஏன்னா இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா என்ன இவங்க சொல்றாங்க. மற்ற எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகதான் இவங்க வந்தாங்க ஆட்சிக்கு. ரைட்டு, போன 5 வருஷம் நாங்க இல்ல, நாங்க தனியா தானே இருந்தோம். அப்ப எங்களால வந்தேன்னு ஏன் எழுத உங்களுக்கு தைரியம் இல்லையா? எங்களால அண்ணா திராவிட முன்னேற்ற நான் சொல்றேன் எழுத முடியுமா? விஜயகாந்த் சொன்னாரு சொல்லு, எழுதுனா தப்பு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் சொன்னா விஜயகாந்த் பேசுறானா? என்கிட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில பாத்தீங்கன்னா பேட்டி அவ்வளவு மைக். ஆனா நானும் உட்கார்ந்து பாக்குறேன் டிவில, ஒருத்தன் கூட போட மாட்டேன். ஏன்னா பயம். என்ன ஜெயலலிதா என்ன என்ன கையில கத்தி கித்திச்சு அடிச்சு கம்பு கம்பு கொடுத்து விரட்டிடுறாங்க, அடிச்சுடுவாங்க. பயப்பட வேணாம் யாருக்கு. மக்களுக்கு நல்லது செய்ய நானே சரண்டர் ஆகி வரேங்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்ண, அதுக்காக தான் எதையுமே செய்வேன். மக்களுக்காக மக்கள் பணிங்கிற இயக்கத்தை ஆரம்பிச்சு என் தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் 5 நயா பைசா வாங்கல மக்களே. இப்ப விஜயகாந்த் வந்தானா இந்த அருகு திண்டுக்கல் பூரா நோட்டை தூக்கிட்டு எங்க தலைவர் வர்றாரு, மக்களுக்காக மக்கள் பணின்னு போட்டிருக்காரு. 1 மாசம் கொண்டாடு நோட்டு. அவங்களால் முடிந்த உதவி 1 ரூபாயா இருந்தாலும் 50 காசா 20 போடுறாம, அதுதான் உண்மையான தர்மம். அந்த தர்மத்துக்கு ஈடு எதுங்கிற அந்த தர்மத்துக்கு. அதனாலதான் என் கட்சி தொண்டர்கள் என் பின்னாடி அவங்களுக்கு நான் நல்லதுதான் சொல்லி கொடுத்தேன், தீயது எதையுமே சொல்லல. சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.